நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சவுந்தரபாண்டி சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டு இருக்க எல்லாருமே ஷாக் ஆகி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னையே குறுக்குறுன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க, அதான் அவங்கவுங்க முன்னாடி எல்லாம் இருக்குல்ல, உட்காந்து சாப்பிடுங்க. ஏய் என்ன பரணி, நீ எவ்வளோ பெரிய டாக்டர், உன்னை எப்படியெல்லாம் படிக்க வச்சேன், இந்த வெறும் பையன் உன்னையுமே வேலைக்காரியாக்கிட்டானா, அப்பளை பகையில் வச்சிருக்க போடு, எனக்கு அப்பளை பிடிக்கணும் உனக்கு தெரியாதா எனக்கு அப்படின்ற மாதிரி சிரிக்காரு. எல்லாருக்கும் பயங்கரமாக கோவம் வருது. என்ன டாக்டரே, இவன் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கான், எனக்கு செம்ம கோவத்தில் இருக்கேன், இவனை ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியில் அமிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. வைகுண்ட சொல்கிறாரு, எல்லாரும் எந்திரிங்க, இந்த கிறுக்கு பையன் உட்காந்து சாப்பிட்ற இடத்துல நம்ம யாரும் உட்காரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எந்திரிச்சிரு. ஆமாம், நீ எப்படி வெளியில் வந்த, என்னடா தப்புச்சிட்டானா, என்ன எதுன்னு விசாரி அப்படின்ற மாதிரி வந்துட்டு பரணி எல்லாம் சொல்லிட்டு இருக்க. அப்போ வந்துட்டு என்ன போலீஸு சாரு, உங்களுக்கு இன்னும் தகவல் வரலையா, என்ன டியூட்டியில் ஜாயின் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சா, என்ன அந்த பக்கமே இன்னும் போகிறது இல்லையா, நியூஸ் நேரம் வந்திருக்கணுமே அப்படின்ற மாதிரி சொன்னதும், என்ன எந்த ஒரு தப்பு பண்ணலைன்னு வெளியில் விட்டாங்க, ஏன்னா நான் பண்ண தப்புக்கு சாட்சி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல. சாட்சி இல்லையா, எல்லாம் முன்னாடி தானே அந்த சனியனை பிடிச்சி கொடுத்தோம், எங்கே அவனை கொண்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டம் கேட்க, நான் எதுக்குடா கொல்ல போகிறேன், அவன் எங்கேயோ தப்பிச்சு ஓடிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. என்னடா முத்துப்பாண்டி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரணி கேட்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, பெயில் தான் கொடுத்துருக்காங்க, சனியனை கண்டுபிடிக்கிறதுக்காக அகவாசம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளேயும் நம்ம சனியனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஐயோ சை, இவனை ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சு விட, இல்லைன்னா நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, இங்கே ஒரு கொலை விழுகும் அப்படின்னு சொல்லி வைகுண்டம் சண்முகம் எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிடறேன். அப்பா எந்திரிப்பா, என்னப்பா பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியில் விட்டுறேன். என்னடா இது, முறை தெரியாதவனா இருக்கான், இங்கே வரு, இந்த வீட்டுக்கு நான் தாளே மாப்பிள்ளை, அதுக்கு எடுத்தாலே நீ எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம்லாம் போனால் தானே உனக்கு அங்கே என்ன நடக்கு ஏது நடக்குன்னு சொல்லிட்டு தெரியும். உன் பொண்டாட்டி முகத்தை பார்த்து எனி டைம் இங்கேயே உட்காந்துட்டு இருந்தேன்னா உன் பொஞ்சாதி மாதிரி தான் நீ அலைவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்பா தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்க, ஒழுங்கு நீ இடத்த காலி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. பாக்கியம், நீ என்ன இங்கே நின்றுக்கிட்டு இருக்க இந்த வெறும்பைய வீட்டில், வா எனக்கு வயிறு பசிக்கி, ஒழுங்கா சமைச்சு போடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இங்கே இருங்க, போயிடுங்க, நல்ல காரியம் நடந்த வீடுன்னு பார்க்கேன், என் வாயால் உங்களை சபிக்க வச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. சரி என்னமோ ரெக்கார்டு பிரகாரம் இவ தான் குற்றவாளியே சூடாமணி, இன்னும் 60 கல்யாணம் முடிஞ்ச கையோட கேரளா போக பிளான் பண்ணிட்டே, என்ன எதுக்கும் மாலை கீழையெல்லாம் போட்டு போங்க, அது உங்களுக்கு அங்கே போய் உதவும், அது மட்டும் கிடையாது. எதில் போறீங்க, சைக்கிள்லையா இல்லைன்னா உன் மகன் பஸ்ஸில் கூட்டு போவானா, சரி அது என்னமோ உங்கள் வாடு, போயிட்டு வாங்க. நான் வரட்டுமாலே, என்னமோ தண்ணி தப்பிச்ச வைக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிங்க, கவலை கிடையாது, நான் நக்கி தின்னுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 விரலை நக்கி ஏன்னு சொல்லிட்டு நக்குறாரு. எல்லாரும் சை இவன் என்னன்னா மனுஷனோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. சரி வரட்டாலே நானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப. என்னதான் நடக்கணும் ஒன்றுமே தெரியவே இல்லையே, சை அந்த சனி எப்படி தப்பிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்கா. நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, இவனை பிடிச்சி உள்ளே போகிறதா எனக்கு வேலை அப்படின்ற மாதிரி சவுந்தரபாண்டி வந்துட்டு முத்துப்பாண்டி திட்டிகிட்டு இருக்கா. அடுத்து சண்முகம் சொல்கிறாங்க, இவன் உள்ளே போலேனா என் கையால் தான் அவனுக்கு சாவு, டாக்டரே உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தால் நான் அமைதியாக இருக்க, இல்லாட்டி அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி வாங்க எல்லாரும் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போக முத்துப்பாண்டி மட்டும் ஒரு மாதிரி யோசனையிலே இருக்காரு. அடுத்த சீனில் வந்துட்டு நைட்டு சண்முகம், அப்பாடா இப்போ தான் வந்துட்டு நிம்மதியாக தூங்குற மாதிரி இருக்குது, காலையிலேருந்து ரொம்ப வேலையில அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்க. பரணி வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. என்ன சந்தோஷமாக இருக்க வேண்டிய இடத்துல அமைதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்படி அமைதியாக இருக்க முடியும், அந்த ஆளை பார்த்தேல வெளியில் வந்ததும் இல்லாமல் நம்ம வீட்டிலே உட்காந்து சவடால் பேசிட்டு போகிறாரு, வம்பிழுத்துட்டு இருக்காரு. அவன் அதுக்கடுத்து சும்மா இருப்பாரா, ரத்னா கல்யாணத்தை நடத்த விடுவாரா, ஏதாவது ஒரு பிளான் போட்டே தான் இருப்பார், என்ன பண்ணனே தெரியவே இல்லை, இதெல்லாம் நினச்சிக்கிட்டு எப்படி நிம்மதியாக இருக்க சொல்கிற, படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது, அந்தாலும் மூஞ்சி தான் ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஆமாம் எனக்கு அதுக்கு மேலே விலை ஏறுது, அந்த சனியை மட்டும் என் கையில் கிடச்சான் அவ்வளோதான், அவனை அடிச்சே கொண்டுருவேன், அதுக்கடுத்து போலீஸ் முன்னாடி நிறுத்தி அந்த ஆளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. இங்கே பாரு, முதல்ல நிதானமாக யோசி, அவனை அடிக்கிறதுலாம் முக்கியம் கிடையாது, முதல்ல அவனை பிடிச்சி முத்துப்பாண்டிட்டு கொடு, முத்துப்பாண்டி முதல்ல மாதிரி கிடையாது, இப்போ தெரிஞ்சிட்டான், கண்டிப்பாக அவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் அவனை முழுசாக மனசு ஏற்றுக்க தான் மறுக்குது, இவ்வளோ நாள் கெட்டவனாவே பார்த்துட்டானா அதான் அப்படின்ற மாதிரி சொல்ல. முன்னாடி தான் அப்படி இருந்தா, இப்போலாம் அப்படி கிடையாதுடா, சரி நம்ம வந்துட்டு எப்படியாவது அம்மா வந்துட்டு காப்பாற்றிடலாம், அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம வீட்டில் நல்லா நடந்துச்சு, அம்மாவோட முகத்தை பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமாக சந்தோஷமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் அவங்களை எங்கேயாவது கோயிலுக்குள்ள அனுப்பிச்சு விட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல. பரணி வந்துட்டு சும்மா இங்கிட்ட அங்கிட்டலாம் அமுச்சு விடக்கூடாது, நம்ம வந்துட்டு பஞ்சாப்போ அங்கே எங்கேன்னு அமுச்சு விடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. அந்த கோவில்லாம் என்ன புதுசாக பேர் இருக்குது, ஜெகநாத கோவிலா, அதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்க, அதெல்லாம் பஞ்சாப் ஹரியானா அங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரணி சொல்ல. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏதாவது குழுன்னு ஒரு இடத்துக்கு போகலாம், எங்கே காஷ்மீர், ஆப்பிள் மரத்தடியில் உட்காந்து ஆப்பிளை பறித்து நீ ஒரு கடி
கடி நான் ஒரு கடி நீ ஒரு கடின்னு சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, முதல்ல நம்ம வீட்டில் நடக்கிற கெட்டதெல்லாம் முடியட்டும், அதுக்கடுத்து பார்த்துக்கலாம் படு அப்படின்ற மாதிரி சொல்ல, கடைசி வரைக்கும் நான் சாமியார் பையன் தான் போல அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டே படுத்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒன்றா உட்காந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்துட்டு போஸ்ட் போஸ்ட் அப்படின்ற மாதிரி சவுண்டு கேட்குது. அத்தாடி இந்த காலத்துலேயே போஸ்ட்டுன்னு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சுடாமணி வராங்க. ஆமாத்த நானும் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, வீராக்கு தான் வந்திருக்கு. வீரா வாங்கி பார்க்குறாங்க. அண்ணே நான் குரூப் 2க்கு அப்ளை பண்ணியிருந்தேன், அதுக்குரிய வந்துட்டு ஹால் டிக்கெட் தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ எங்கே படித்த மாதிரியே தெரியல, படிச்சியா என்ன, படிக்காமல் எப்படி பரிச்சை எழுதுவே அப்படின்ற மாதிரி சொல்ல, அண்ணே நான் படித்தேனே அப்படின்றாங்க. பரணி சொல்கிறாங்க, அதெல்லாம் அவன் நல்லா தான் படித்தா, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறேன், நான் வேறு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. ஆமாம் நான் வந்துட்டு சூடாமணி மகளாக்கும், அது மட்டும் இல்லாமல் சண்முகத்தோட தங்கச்சியில் அதெல்லாம் நல்லா தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே உங்கள் அப்பா சொல்கிறாரு, நீ இந்த வைகுண்டத்தோட மகளும் தான், அதை மறந்துடாத அப்படின்னு சொல்ல எல்லாருமே சிரிக்கிறாங்க. சரி சரி எப்போ பறிச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, நாளைக்குனே அப்படின்றாங்க. அப்போ காலையில் வந்துட்டு வெள்ளனை கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அண்ணே டயர்டாக போய் எக்ஸாம் எழுத ஒரு மாதிரி இருக்கும், நம்ம இப்போயே கிளம்பிடலானே அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போயா ரத்னா கல்யாணம் இருக்குல்ல, அந்த வேலையில யார் பார்க்குறது அப்படின்னு சொல்ல, முதல்ல பரிச்சை தான் முக்கியம், முதல்ல அதை போய் பாருங்க அப்படின்ற மாதிரி வைகுண்டம் சொல்லிட்டு சுடாமணி இந்த வீட்டில் காலடி எடுத்து வச்சு எல்லாம் நல்லதாகவே நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க. சரி பரணி நீ வரையா அப்படின்னு கேட்க, எனக்கு அவசரமாக 2 கேஸ் இருக்குல்ல, அதனால் நான் வரல, அதான் சண்முகம் வரல அப்படின்ற மாதிரி பரணி சொல்லிடுறாங்க. அண்ணே எனக்கு ஆசையாக இருக்குண்ணே, நானே வரனே, எனக்கு சுற்றி காட்டு அப்படின்ற மாதிரி கனி சொன்னதும், சரி சரி வா, அவளை எக்ஸாம் எழுத அமுச்சு விட்டுட்டு ஃப்ரீ டைமில் நம்ம எல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எல்லாரும் காரில் ஒன்றா போய்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.